தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அரசியல்ல பரபரப்பாக இருக்கிற இன்றைய நாள்ல எதிர்பாராத சில திருப்பங்களோட இருக்கு. இன்டாக்ட்டா இருக்க கூட்டணின்னு சொல்லப்பட்ட திமுக கூட்டணி இன்னும் செட்டில் ஆவாத நிலையில அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகள்லாம் முடிச்சு இன்னைக்கு வெளியிட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த நிலையில திமுக கூட்டணிக்குள்ள தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இது புதிதாக ஆரம்பித்த பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட மிக நீண்ட நாட்களாக புகைந்து கொண்டிருந்த இந்த விஷயம் இப்ப வெளிய வந்திருக்கு. அதற்கு காரணம் தூத்துக்குடி எம்பியாக இருக்கிற கனிமொழி அவர்கள் இப்பொழுது மாநில அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இருக்கிறதா பேசுறாங்க. நேரடியாக அதை குறித்து அவர் எந்தவித கருத்தோ அல்லது மறுப்போ தெரிவிக்காத நிலையிலும் கூட தென் மாவட்டங்கள்ல இருக்கிற திமுக நிர்வாகிகள் கனிமொழி அவர்கள் மாநில அரசியலில் ஈடுபட வேண்டும், எம்எல்ஏ சீட் அவருக்கு கொடுக்க வேண்டும்னு விருப்ப மனுவுல கிட்டத்தட்ட ஒரு 40லிருந்து 50 பேர் அந்த விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப கனிமொழி அவர்களுக்கு இங்கு போட்டியிடுவதில் விருப்பம் இருக்கிறதா? ஏன் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் அவர் நழுவிச் சென்றார்? இதற்கு பின்னால் அவருக்கு ஆசை இருக்கிறதா? அப்படியானால் எதற்காக அது? ஏன் தலைமையிலிருந்து எந்த முடிவும் வரவில்லை? ஏன் இந்த குழப்பம் நீடிக்கிறது? கனிமொழி அவர்களுக்கு தமிழகத்தில் சீட்டு தருவதில் என்ன பிரச்சனை? அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்வியை தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. கனிமொழி சஸ்பென்ஸ். தென் மாவட்ட திமுகவினர் அழுத்தம் பலன் தருமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தர்கள் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆதித்யன் சார், இப்போ இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாவே. கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு வரணும், அவர் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ இந்த புள்ளியில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த செய்திகளின் பின்னணிகள் உண்மைகள் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, கனிமொழி எம்பி நீண்ட காலமாக டெல்லி அரசியலில் தான் முக்கிய கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற குழுலாம் தலைமை அந்த மாதிரிலாம் ஒரு போஸ்ட் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தால் கூட அவங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த நடவடிக்கைக்கு பிறகு மத்திய அரசால் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட தூதுக்குழுவில் அவங்க போய் வெளிநாடுகளில் செயல்பட்ட விதம் பெரும் முக்கியத்துவத்தை அளித்தது. அதன் பிறகு தான் அவங்களுக்கு அண்ணா அறிவாலயத்திலே ஒரு தனி அறையெல்லாம் ஒதுக்கி அவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சமயத்தில் தென் மாவட்டங்களில் ஒரு அமைப்பிச்ச மண்டல செயலாளர்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு முன்னால் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே திமுக தலைமைக்கு மிக நெருக்கமான ஒருவர் தான் அந்த போஸ்ட்டுக்கு வருவாங்க. முன்னால் தென்னரசுன்னு ஒருத்தர் இருந்தார், திருப்பத்தூர். அவர் ஆதித்யன் சார், கனிமொழி அவர்கள் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நான் சொல்கிறேன், தென்னரசு அழகிரி இந்த பணியில் வந்துட்டார், இந்த போஸ்ட்டுக்கு வந்தார். தென் மாவட்டத்தில் கனிமொழி வந்த பிறகு, அந்த மண்டல அமைப்பு செயலாளர் வந்த பிறகு கட்சியில் உள்ள நிர்வாக அமைப்பில் சில மாற்றங்கள் செய்தார். அது கனிமொழியினுடைய ஆலோசனை அழுத்தம் வேறு வச்சுக்கிட்டாங்க. ஒரு மாவட்டத்தை ரெண்டாவது பிரித்து, இப்போ ஆவுடையப்பன் நீண்ட காலமாக மாவட்ட செயலாளர் இருந்தார் நிலையில், அதை பிரித்து அங்கே நம்ம கிரகாம்பல் ஒரு மாவட்ட செயலர் புதுசாக வந்தார். இந்த மாதிரி சில இதெல்லாம் கனிமொழியினுடைய ஒரு கை இருந்ததாக எல்லாரும் திமுககாரங்க சொன்னாங்க. அதனால் வேட்பாளர் தேர்வும் கூட இந்த நெல்லை, குமரி, கன்னியாகுமரி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்களுடைய வேட்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் நியமனம் எல்லாமே கனிமொழியுடைய ஆலோசனை பெறப்பட்டதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வேட்பாளரில் தான் திடீர்னு கனிமொழியே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் களை இறங்கி அரசியலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. ஆனால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படி பேச்சு இருந்தாங்க, வந்துடுவாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு ஏற்றாப்புல திருச்செந்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உடல்நிலை கருதி போட்டியிட மாட்டார்
அவர் பையன் ஒருவேளை அவர் இல்லாட்ட கூட பையன் வருவார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க விருப்ப மனு தாக்கல் பண்ணும்போது கனிமொழி கூட இருந்தாங்க. அனிதா ராசன் பண்ணும்போது கடைசியில் கனிமொழி கூட இருந்தாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னால் இப்போ அனிதா ராசன் வேட்பாளர் அறிவிக்காவிட்டால் கூட திமுகவில் ஆங்காங்கே முக்கிய புள்ளிகள்லாம் வேட்பாளராக எதிர்பார்க்கப்படுவவர்கள் அவங்கவுங்களே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் இறங்கி வேலை செய்கிறாரு. நேற்று ஏன்னா திருச்செந்தூர் உங்களுக்கு தெரியும், சிறுபான்மை வாக்குகள் அதிகம் உள்ள பகுதி. அதுவும் அந்த விஜய் வருகைக்கு பிறகு சிறுபான்மை கிறிஸ்தவ மக்கள் வாக்குகள்லாம் பிரியும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த நிலைமையில் அவர் நேற்று அமளி நகர், அந்த மாதிரி ஆறுமுகநேரி, தூத்துக்குடி, இந்த மாதிரிலாம் இப்போ பங்கு தந்தைகள் இவங்களெல்லாம் பார்த்து ஆதரவு திரட்டுறாரு. ஏன்னா அது ஒருவேளை கனிமொழி கேட்டா அவரு தரமாட்டேன்னு சொல்ல போறாரா என்ன? கனிமொழி கேட்டால் யாருமே நோ அப்ஜெக்ஷன் சொல்லவே மாட்டாங்க. தென் மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த நிலைமை தான் இருக்குது. ஏன்னா கனிமொழி ஸ்டாலினுக்கு, ஏன்னா நீ சொன்னீங்கல்ல முக்கியத்துவம் எப்படின்னா, இளைஞரணி மாநாட்டில் கொடியேற்றும் வாய்ப்பு கூட கனிமொழி கொடுத்தாங்க சில மாதங்களுக்கு முன்பு. அதனால அந்த வகையில் தென் மாவட்டத்துக்கு திமுகவுக்கு ஒரு அடுத்த தலைமையாக உருவாகி இருக்கிறார் கனிமொழி. அடுத்த 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 அழகிரியா உருவாகியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அது ஏற்கனவே உருவாகியாச்சு. ஏன்னா தென் மாவட்டங்களில், ஏன்னா வட மாவட்டங்கள், மேற்கு, மத்திய, இந்த இதெல்லாம் ஸ்டாலின் அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தென் மாவட்டங்களை கவனம் செலுத்த முடியாதுன்னா பெரும்பான்மை சமுதாயத்துக்கு, நாடார் சமுதாயத்து பெரிய அளவில் தலைவர்கள் இந்த சைடில் இல்லை. ஒரு சிறுபான்மை வகுப்புலேருந்து ரொம்பவே இருக்காங்க. பொதுவாக எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துகிற சக்தியாக பெரிய தலைவர் உருவாகலை தமிழ்நாடு தென் மாவட்டங்களில். முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ரொம்ப பேர் இருந்தாங்க, தாக்கு சேர்ந்த ரொம்ப பேர் இருந்தாங்க. ஆனால் அது கடந்த சில ஆண்டுகளாக அது இல்லாதனால இது கனிமொழியை அதுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ அந்த இதுக்கு. அதன் அடிப்படையில் கனிமொழிக்கு தென் மாவட்டங்களில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வேட்பாளர் தேர்வை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கிற மாதிரி கனிமொழியே ஒரு குழு வச்சு அவங்க சைடில் சில பரிந்துரைகள் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே பெண் டீம் ஒரு பரிந்துரை வச்சிருக்கு. அதுபோல் இன்னும் சில குழுக்களுடைய பரிந்துரைகள் அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் தேர்வுகள் நடக்கும். அதில் கனிமொழியுடைய கைவண்ணமும் இருக்கும் அப்படிதான் சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் சார். கோவிந்தராஜன் சார், நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கனிமொழி அவர்கள் மாநில அரசுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பின்னணியில் முக்கியமான ஒரு காரணத்தை சார் சொல்லியிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்தூரில் நீங்கள் எங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது வெளிவந்திருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் அதில் நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்னென்னா, இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வரப்போவதில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுவாக வைக்கப்படுகிறது. அப்படின்னா கனிமொழி அவர்கள் தொடர்ந்து எம்பியாக தொடர்ந்தால் கூட அவருக்கு அங்கே எந்த முக்கியத்துவமும் இருக்காது. இருக்கிற எம்பியாக இருக்கலாம், அதை தாண்டி ஒன்றும் பெரிய விஷயங்கள் அங்கே இல்லைங்கிறப்ப தனது அரசியல் எதிர்காலத்திற்காக இங்கே வரணும்னு நினைக்கிறாரா, அல்லது திமுக கட்சியை தான் கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? நல்ல கேள்வி வச்சுருக்கீங்க நீங்கள். இங்கே கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இங்கே தமிழ்நாடு அரசியலுக்கு வருவதற்கு அவர் கடந்த சில வருடங்களாகவே இதற்கு அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வெளியே சொல்ல முடியல அவரால். ஆனால் உள்ளுக்குள்ள வர நிறைய ஆசைகள்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வரக்கூடிய இதெல்லாம் அதுக்குண்டான களப்பணிகளை இப்போ அவர் சொன்ன மாதிரி தூத்துக்குடி மாவட்டம், அந்த தென் தமிழகத்தில் அதுக்கு உண்டான கட்டமைப்பெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஆதரவாளர்கள்லாம் ரெடி பண்ணி நிர்வாகிகள்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு கேள்வி திமுகவுக்கு நான் வைக்கிறது என்னன்னா, சமூக நீதின்னு பேசக்கூடியவங்க பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்து ஏன் கனிமொழி அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கலை? அவருடைய மகனை உதயநிதியை முதல்வர் வேட்பாளர்னு முதல்வரே இவர் தான் எனக்கு அடுத்து முதல்வர் வேட்பாளர் உதயநிதி தான் அறிவிச்சிருக்கக்கூடிய முதல்வர். ஏன் கனிமொழி அவர்களை முதல்வர் வேட்பாளர், அதுவும் ஒரு பெண், தமிழ்நாட்டில் இவங்க பெண்ணுக்கு முக்கியத்துவம், பெண்ணுரிமைன்னு பேசக்கூடியவங்க திமுக, அவங்க கூட பிறந்த சகோதரிக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுத்து முதல்வர் வேட்பாளர் ஏன் அறிவிக்க தயங்குகிறார்? இங்கே தான் நீங்கள் உற்று நோக்கணும். இல்லை, அங்கே அவங்களும் உற்று நோக்குறாங்க. அவங்க சேர்க்கை சரியில்லைங்கிற மாதிரி பார்க்குறாங்களே சார். அவங்க தொடர்ந்து டெல்லியில் இருந்தால் கூட சில தலைவர்களோடு நெருக்கமாக இருப்பதோ, அல்லது அரசியல் ரீதியாக நெருக்கமாக இருப்பதோ, அல்லது நீங்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான விஷயங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புனதோ, மற்ற விஷயங்களோ கொஞ்சம் பார்க்குறப்ப
அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? அதுவும் நீங்கலாம் சப்போர்ட் பண்றப்ப இன்னும் பயம் கூடவே வருமே சார். அதாவது இது அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க கிரவுச்சிங் டைகர் அப்படின்னு. அப்படின்னா பதுங்கி இருந்து பாயக்கூடிய புலி. அதனால இந்த இதெல்லாம் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான தருணத்துக்கு திரு கனிமொழி அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா இப்ப வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் அதனுடைய ஒரு வெளிப்பாடு, தேர்தலுடைய ரிசல்ட்ஸ், அதனுடைய முடிவுகள்ல கனிமொழி அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக குறிப்பிட்டபடியா தென் தமிழகத்துல ஒரு முக்கிய பங்கு ஆற்றணும். அந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம், இப்ப வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அவங்க கனிமொழி அவர்கள் தெள்ளத் தெளிவாக அவங்க டைரக்டா எப்படி அழகிரி நீங்க குறிப்பிட்டீங்க. அழகிரி அவர்கள் அப்படின்னா ஃபுல்லா தென் தமிழகத்துல அவர் எப்படி கோலாச்சிட்டு இருந்தாரோ, அவரை எப்படி சைலண்ட் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் எப்படி ஓரங்கட்டப்பட்டாரோ, அது மாதிரி ஆகாமல் இவங்க கொஞ்சம் இது பண்றதுக்கு வாய்ப்புகள், இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த தென் தமிழகத்தில் குறிப்பிட்டு நல்ல இவங்களுக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். இது இன்னொரு சமாச்சாரம் இந்த இதில் பார்க்கறதுக்கு என்ன இல்ல இப்ப இதுன்னா, கூட கேட்கிறப்ப கூட்டணிகள் கட்சி குறித்து சச்சரவுகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கிறப்ப அண்ணன் இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னு அவ்வளோ அன்பான ஒரு தங்கையாக பதில் சொல்லிட்டு போறாங்க. ஆனா நீங்க ஏதோ கொளுத்தி போடுற மாதிரி இருக்கே சார். இல்லை இது கண்டிப்பா இது இது உங்கள் ஆசை என்பது சரி. இல்லை ஆனா அது அதாவது நடக்கும்னு சொல்றதுங்கிறது கண்டிப்பா நடக்கும் சார். அதுல இவங்க குடும்பத்துல ஒண்ணே ஒண்ணு அவங்களுக்கும் வருத்தம் இருக்குமில்ல. அதாவது தனது தாயாருக்கோசரம் சிறை சென்றவர். என்ன அவர் கலைஞர் அவரு சிறை செல்றப்ப கூடவே இருந்தது யார்? கனிமொழி. கலைஞருக்கு இன்ஃபேக்ட் எல்லா பசங்களை விட கனிமொழி மேல ஒரு தனி அன்பு, பாசம், மரியாதை, அக்கறை எல்லாம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கலைஞர் அவர்கள் கனிமொழியைத்தான் அதாவது கொஞ்சம் முன்னிலைப்படுத்தணும் அவர் விருப்பப்பட்டார். அவருடைய விருப்பம் கனிமொழியை தான் அடுத்த ஒரு தலைமைக்கு தயார்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவரை தான் இது பண்ணணும். ஆனால் நடுவில் இந்த குடும்பம் உள்ளே பூந்துருச்சு. ஸ்டாலினுடைய குடும்பம் உள்ளே பூந்துட்டு ஸ்டாலின், சபரீசன் அவங்க குடும்பம் பூந்துட்டு இப்போ உதயநிதி, இன்பநிதி, அடுத்து என்னென்ன நிதி வரப்போகுதோன்னு தெரியாது. இவங்க பூந்து இது பண்ண மீண்டும் வைக்கக்கூடிய கேள்வி, ஏன் கனிமொழி அவர்களுக்கு அந்த கம்பேர்டு வித் உதயநிதி அவர் இப்போ தான் அரசியலுக்கே வந்திருக்கார். கனிமொழியுடைய அரசியல் இதை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஸ்டாலின் அவர்களுக்கு நிகராக இருந்துச்சு. இன்னொன்று குறிப்பிட்டுறேன், இங்கே கலைஞர் அவர்கள் கைது செய்கிறப்ப அவரோட கலைஞரோடு முழுக்க அந்த சென்ட்ரல் ஜெயில் வாசல்ல இருந்தது கனிமொழி. இவர் ஓடி போட்டார். ஸ்டாலின் அந்த சமயத்தில் சீன்லேயே இல்லை, ஓடி போயிட்டார் அவர். ஒரு கேள்வி மட்டும் வச்சிடறேன். வாரிசு அரசியல்னு கொந்தளிச்சு பேசுற நீங்க கனிமொழி அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டாரு, அம்மாவை பார்த்துக்கிட்டாரு, அதற்காகலாம் கட்சியை கொடுக்க முடியுமா சார்? இது எப்படி சார்? ஸ்டாலினுக்கோ, உதயநிதிக்கோ, இன்பநிதிக்கோ, மற்றவர்களுக்கோ வரும்போது வாரிசு அரசியல்னு கொந்தளிக்கிறீங்க. கனிமொழிக்குன்னா மட்டும் அவர் பாசமான புள்ள அப்படிங்கிறீங்க. இதுவே உங்களோட இரட்டை நிலைப்பாட்டை காமிக்கலையா? அப்படி எடுக்கக்கூடாது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதாவது வாரிசு அரசியல் இன்றைக்கும் நான் என்னுடைய நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு எதிர்க்கிறேன். ஆனால் இதுல இந்த இவங்கள் ஒரு பெண், ஒரு சிறந்த ஒரு அரசியல் வேற பெண்ணே இல்லையா சார்? ஏங்க இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க இவங்க தாங்க இன்னைக்கு இருக்காங்க. ஷீ இஸ் த ஒன்லி லீடர், அன்டிஸ்பியூட்டட் லீடர். அவங்களுடைய அணுகுமுறை, அதாவது அதை நம்ம நோக்கணும். அவங்களுடைய தலைமை பண்பு, அணுகுமுறை, அதாவது அரசியல் அணுகுமுறை, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட அவங்களோட ஒரு நட்புறவோடு நன்றாக ஒரு அணுகுமுறை எல்லாம் தெரிஞ்சிருக்கு சார். அவங்களுக்கு ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் தலைவர்கள், பெண் முதலமைச்சர். ஏன் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக தனிமொழி வரக்கூடாது? மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் வரணும்ன்றது மக்கள் முடிவு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். சார் ஆதித்யன் சார், நீங்க சொன்னது மாதிரி ஒரு தென்னகத்து தளபதியாக உருவாகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல தளபதியாக உருவாகிறாரா அல்லது தலைவலியாக உருவாகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கே சார். இல்ல கனிமொழி எனக்கு தெரிஞ்சவரை கனிமொழி அந்த மாதிரி போக மாட்டாரு. அண்ணன் இருக்க வரைக்கும் அண்ணன் தான். அதுக்கு பிறகு வேணா அது அவங்களுடைய குடும்ப இல்லைன்னா இப்போ போட்டியே கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் தான். இப்ப அண்ணனை இங்க கணக்குல எடுத்துக்கல. அவங்க இங்க போட்டி என்பதே பட்டவர்தனமாக ரொம்ப தெளிவா தெரியுது இதுதான். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப உதயநிதிக்கு இவர்கள் எப்படி இருப்பாங்க, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, கட்சியோட நிலைமை என்ன, யார் கைக்கு போவோம் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப இவங்க டெல்லியில இருந்து தமிழகத்திற்கு வர்றதுக்கு அவ்வளோ யோசிக்கிறதுக்கு காரணம்
பின்னணி இதுதானே இல்லையா? அதான் உதயநிதியை பொறுத்தவரையில நீங்க பாருங்க, வந்த உடனே டக்கு டக்குன்னு போய் இப்போ ஒரு துணை முதல்வர் பதவிக்கு வந்துட்டார் ஆட்சியில. கட்சியெல்லாம் இளைஞர் அணியில இப்போ முக்கியமான, அதாவது திமுகவில் அடுத்த வாரிசுகளை உருவாக்கும் அணினா இளைஞர் அணி தான். அதுக்கு தலைவரா இருக்காரு. ஆனா அந்த 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 அளவுக்கு இருந்தா கூட கனிமொழி வந்தனுடைய வளர்ச்சி வந்து படிப்படியா தான் வளர்ந்துட்டு வராங்க. இன்னைக்கு இந்த திமுகவுடைய தேர்தல் அறிக்கை குழுவே தயாரிப்பு குழு அவங்க தலைமையில தான் இயங்குது. தேர்தல் அறிக்கை கூட கதாநாயகியாக தான் இருக்குன்னு கனிமொழி சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கட்சியில தரப்பட்டு வருகிறது. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இப்ப இருக்கும்போதே அவங்க வந்து எதிர்த்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்ப இருக்க கட்சியில உள்ள சூழ்நிலை வந்து பெண் தலைவர்ங்கிற முறையில இப்ப இன்னைக்கு அன்டிஸ்பியூட்டட் லீடர்னா கனிமொழி தான் இருக்காங்க திமுகவுல. வேற யாருமே இல்ல முன்னால அது மாதிரி. அது நீங்க சொல்ற கான்டெக்ஸ்ட்ட புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனா 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் திமுகவுல போய் எதிர்க்கணும் அப்டின்னா, இல்லது தன்னுடைய வலிமைய கூட்டிக்கணும், இல்லது கட்சியை தன்னுடைய தலைமைக்கு எடுத்துட்டு வரணும்னா, இன்னைக்கு அவர்கள் இங்கருந்து இந்த முதல் படிக்கட்டுலருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? முதல்ல அவங்க மாநில அரசுக்கு வரணும், அரசியலுக்கு வரணும். அப்பொழுது தான் அது வசப்படும்ங்கிறது சரியான விஷயம் தான். அப்ப இவங்க முளையிலே கிள்ளிடுறாங்களா? அதுதான் இந்த இந்த அ இந்த பாகுபாட்டுக்கு காரணமா நம்ம பார்க்கலாமா? தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு தமிழ்நாடு அரசியல்ல இந்த இருந்து தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல இல்லாமலே இன்னைக்கு தென் மாவட்டத்து அமைப்பாளர் ஆயிட்டாங்களே. டெல்லியிலே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு தென் மாவட்டத்தை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. ஆனா அப்படி நீங்க இருக்கும். ஆனா எவ்வளோ நாள் இருந்தாலும், இன்னும் ஒரு 5, 10 வருஷத்துக்கு எப்படியா இருந்தாலும் வெறும் எம்பியா தான் தொடர முடியும். ஆனா தமிழக அரசியல்ல இருந்து அமைச்சராக திமுக ஜெயிச்சா அமைச்சராக வலம் வரலாம். இதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. கண்கெட்டுன தூரத்துக்கு அ காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல. பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இல்ல. அப்படிங்கிற பட்சத்தில, இன்னும் 10, 15 வருஷத்துக்கு வெறும் எம்பியாவே தொடர்றதுக்கு கனிமொழி விருப்பப்படுவாங்களா? அப்படி தொடர்ந்தா அவர்கள் கட்டுப்பாட்டில் மற்றவர்கள் இருப்பார்களா? ஆதரவாளர்கள் வெளியேற மாட்டாங்களா? இல்ல கனிமொழியை பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட அரசியல் வந்து வெளிப்படையாக ஒன்றை வந்து முயற்சித்து பெறுவதற்கு முயற்சிக்கிற மாரி எந்த வெளிப்படையான அரசியல் அவங்கள பண்ணல. இது நம்ம கடந்த காலத்துல பார்த்துருக்கோம். வெளிப்படையா நான் போட்டி போட்டு நான் இப்படி பண்ணேன்ல. ஆனா அவங்களுடைய பணிகள் காரணமாக தானாகவே தான் ஒவ்வொரு பதவியா அவங்களுக்கு முக்கியத்துவம் திமுகல வந்துகிட்டு இருக்கு. அதே நிலைமை நிச்சயம் எதிர்காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு, தன்னால வரக்கூடிய வாய்ப்பு, அவங்களோட தலைமை ஏற்கவோ, அடுத்த கட்ட தலைவராக வர்றதுக்கு வாய்ப்போ இருக்கு இருக்கு. அது வந்து தானா கூட வரும். ஏன்னா நீங்க தென் மாவட்டத்துல இருந்தா கூட தமிழகம் முழுவதுமே பரவலாக மற்ற கட்சி மூத்த இப்ப இப்ப இருக்க இந்த இளைஞர் இப்ப நம்ம உதயநிதிக்கு சரிசமமா புதிய தலைவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கலைஞர் காலத்துக்கு பிறகு வந்து இடப்பட தலைவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க மத்தியில கனிமொழிக்கு ஒரு பரவலான ஆதரவு இருக்கு. ஆனா அது வந்து அந்த ஆதரவு வந்து ஸ்டாலினுக்கு நேரடியாவே போட்டியா மாறணும் அப்படியே இருக்காது. அண்ணனுக்கு பிறகு தான் தங்கைங்கிறது அவங்க நான் தனிப்பட்ட அண்ணனுக்கு பிறகு தங்கையாங்கிறது தான் கேள்வியே சார். அவங்களுக்கு பிறகு இவங்களுக்கு தான். ஏன்னா இவன் அப்படிதான் ஒரு அவங்க தன்னால வரணும். ஆனா அதுக்காக உதயநிதி போய் போட்டி போடுவாங்களா? உதயநிதி இந்த மாட்ட போட்டு வாங்கலாங்கிறது கூட ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா உதயநிதி வந்து இந்த கனிமொழியா உதயநிதியா வரும்போது அதனுடைய அதனுடைய இது அந்த வெயிட்டேஜ் வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கனிமொழிக்கு ஆதரவா. ஸோ அந்த வெயிட்டேஜ் இன்னும் கூடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழக அரசியல்ல நேரடி தொடர்பு இல்லாமல் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற பிளானோட வெளிப்பாடு தான் நம்ம இத புரிஞ்சுக்கலாமா? இல்ல நீ அந்த காலத்து நீங்க நான் அதான் சொல்றேன்ல, அவங்க வந்து அந்த காலம் மாரி கிடையாது. இப்போ வந்து எங்கனாலும் யாருனா எப்போ தொடர்பு கொள்ளலாம். 2வது பதவிங்கிறது வந்து இப்போ கட்சியிலே ஒரு ஒரு 5 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர் மாரி வந்துட்டாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த உள்ள கட்சிக்காரங்க இப்ப பாருங்க வந்த உடனே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு செயலாளர் புதுசா கொண்டாடுறாங்க. ஏன்னா, அந்த புதுசா அந்த மாவட்ட செயலாளர் பல வருடங்களுக்கு முன்பு கலைஞர் இருக்கும்போதே வர முயன்று அவரால வர முடியலன்னு எனக்கு தெரியும் எங்களுக்கு. ஆனா இப்போ வந்துட்டாருன்னா, இப்போ கனிமொழியுடைய தாக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம் அது. அதனால அவங்க நினைச்சா கொண்டு வரலாம். ஆனா அத அவங்க வந்து நேரடியா ஒரு எதிர்ப்பு மூலமா பண்ணாம, ஒரு இணக்கமான அணுகுமுறை மூலமா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஸ் கோவிந்தராஜன் சார், இப்ப நீங்க சொல்றது படி பார்த்தால் கூட, இந்த தேர்தல்ல கனிமொழி அவர்கள் சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த தேர்தல்ல வாய்ப்பு இருக்கிறதுன்றது கொஞ்சம் கம்மி தான், அரிது தான்.
ஏன்னா அவங்க வந்து இப்போ அவர் ஆதித்யன் சொன்ன மாதிரி ஸ்டாலினுக்கு பிறகு தான் அந்த திமுகவை வழி நடத்துவது யார், அந்த முதல்வர் வேட்பாளர் யார், ஸ்டாலினுக்கு பிறகு அந்த இது அந்த இதில் தான் இப்போ வந்து இதுவே அண்ணனுக்கு பிறகு தங்கைன்றது எல்லோருமே அதுதான் விரும்புகிறாங்க. அவர் சொல்கிற மாதிரி எல்லா சீனியர்ஸும் அதை தான் விருப்பப்படுறாங்க. ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தங்கையை கொண்டு வரணும்னு விருப்பப்படலை. இதை பார்க்குறப்ப இப்போ கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு படத்தினுடைய காட்சி வருது. இந்த மாணிக்க விநாயகம், அதுக்கப்புறம் பி வாசு, அப்புறம் ராஜ் கபூர் அவங்க நடித்த ஒரு படத்தினுடைய காட்சி அது சமூக வலைதளத்தில் வருது. அதில் கேட்பார் மாணிக்க விநாயகம், எனக்கு அடுத்து என் பையன் தான் ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து கேட்பார். அப்போ பி வாசு இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர் அவர் வந்து அதை எப்படி முடியாதுன்னு சொல்லி கீழ்ச்சி இது பண்ணி போடுவார். அது இப்போ சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கு. எக்ஸாக்டாக அந்த இது வந்து இந்த திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனை பிரதிபலிக்கக்கூடியதாக அந்த காட்சிகள் இதாகுது. இப்போ சீனியர்கள்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து கனிமொழி அவர்கள்ட்ட தான், அதாவது கலைஞர் காலத்திலேருந்து இருக்கக்கூடிய எல்லாரும் கனிமொழிக்கு தான் ஆதரவை கொடுக்கிறார்கள். இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய இதை இங்கே பார்க்கலாம். உத்து நோக்கினீங்களா இருந்தால் இளைஞர் மாநாடு, மகளிர் மாநாடு நடந்துச்சு. அந்த மகளிர் மாநாட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இளைஞர் மாநாட்டுக்கு அதாவது இளைஞர் மாநாட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மகளிர் மாநாட்டுக்கு கொடுக்கல. அதை வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் இது கனிமொழி அவர்களின் அழுத்தத்தினால் அந்த மகளிர் மாநாடு ஆரம்பித்து பேசி எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கூட நேரு அவர்கள் நல்ல சிறப்பாக அவருடைய ஒத்துழைப்பினாலும் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மறைமுகமாக இதுக்கு வந்து அவருடைய ஸ்டாலினுடைய குடும்பத்தார்கள் மாப்பிள்ளை அவர்கள்லாம் விடும். ஏன்னா மாப்பிள்ளை இப்போ அவருக்கு சொல்ற மாதிரி பார்த்தா நாடாளுமன்ற குழுவில் திமுகவோட தலைமை இவங்க தான் ஏற்றிருக்காங்க. டிஆர் பாலுலாம் இருக்காரு, அவர் மாதிரி சீனியர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் கூட கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு தான் அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப தேசிய அரசியலில் கனிமொழி அவர்களின் பங்கு முக்கியம் அப்படின்னு கருதுனதால தான் இந்த முடிவுங்கிறதுக்கு நம்ம வர முடியாது. அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தேசிய அரசியலில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 10 ஆண்டுகள் காங்கிரஸ் வரப்போவதில்லை என்பது நிதர்சனம். அப்போ திமுக தேசிய அரசியலில் வரப்போகுதா? அதுவும் வரத்துக்கு வாய்ப்புகள் அரிது. அப்போ இவங்களுடைய ரோல் என்ன இருக்க போகிறது தேசிய அரசியல்? சும்மா ஒப்புக்கு சப்பானியாக இருக்கிறதுக்கு இவங்க விருப்பப்படலை கனிமொழி அவர்கள். அரசியலில் எது வேணா எப்போ வேணா மாறும் சார். பாஜக தவிர்த்து வேற கட்சி வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. திமுக பாஜக கூட்டணிக்கு போக முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது கரெக்ட், என்ன வேணா நடக்கும், ஏற்றுக்கொள்கிறார், அதை ஏற்றுக்கிறேன். ஆனாலும் இப்போ இவ்வளோ சீனியர் இருக்கும்பொழுதும் கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ திமுகவின் ஒரு தேசிய முகமாக கனிமொழியை மாற்றணும் அப்படின்னு நினைச்சது இல்லைங்க. தேசிய இதில் வந்து உட்கட்சி பிரச்சனை இல்லை, தேசிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அங்கே தேசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அங்கே பல்வேறு போட்டி இருக்குங்க தேசிய இதில். இப்போ அங்கே வந்து திருச்சி சிவா இருக்கிறாரு, டிஆர் பாலு இருக்கிறாங்க, அதுபோல் நிறைய கட்சிகள் சீனியர்ஸ்லாம் இருந்து இது பண்ணிடுறாங்க. என்ன தான் இவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருந்தா கூட அவங்கெல்லாம் அங்கேயே உட்கட்சி பூசல்கள் நிறைய இருக்கிறது. ஏன்னா அவங்கவுங்க சர்வைவலை பார்ப்பாங்க, யாரை கூட்டி நம்ம என்ன இது பண்ணி சர்வைவலை தான் பார்ப்பாங்களே, இங்கே இது பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழக அரசியலில் தான் இவங்களுக்கு வந்து கோலாய்க்கணுன்ற அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு கனிமொழி அவர்கள் அப்போ தான் தெரிய வரும். தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறமா யார் அதிகமாக இந்த தேர்தலுக்கு பங்கு வகித்திருக்கிறார்கள், உதயநிதியா இல்லை கனிமொழியா அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக உதயநிதி அவர் என்னங்க அவருக்கு வந்து பங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சாரத்துக்கு அவர் வந்து போய் சிறப்பாக எடுத்து போய் மக்களிடையே சென்றடைய செய்கிறார். அவர் இங்கே மேலோட்டமாக இங்கே நுனிப்புல் மேய்ஞ்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கனிமொழியை கம்பேர் பண்ணுறப்ப அவங்க வந்து மக்களிடையே கொஞ்சம் எடுத்து செல்கிறார்கள். திமுகவின் திட்டமாக இருக்கட்டும், மக்களிடையே ஒரு மக்கள்லாம் அவரை வந்து கனிமொழியை கலைஞருக்கு அடுத்து ஒரு மிக அடுத்த தலைவராக பொதுமக்கள் அவரை தான் பார்க்கிறார்கள். பொதுமக்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ பாஜக பார்க்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? பாஜக ஏங்க, அதான் நான் மீண்டும் குறிப்பிடுறேனே, கனிமொழி அவர்கள் அரசியல் அப்பாற்பட்டு எல்லா கட்சிகளையும் அரவணைத்து கொண்டு இன்னைக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம்தான் பெருசு. அப்போ காரியம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் அனுசரித்து செல்வது தான் அரசியலில் சாணக்கியத்தனமாக செயல்பட்டு நன்றாக இது பண்ணுறது. அவங்க கொஞ்சம் அந்த இதெல்லாம் கற்றுருக்காங்க. ஏன்னா கலைஞர் வந்து அப்படி அவரை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பேசலாம் சார். சார் ஆதித்யன் சார், இப்போ கனிமொழி அவர்கள் தமிழகத்தில் வந்து போட்டி போடுறதால
ஒரு அட்வான்டேஜ் திமுகவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா கூட நிறைய பெண்களோட ஓட்டு அவர்கள் முக்கியத்துவம் பண்ணி பண்ணாக்கா அதற்கான பெண்கள் ஓட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய்க்கு பெண்களின் ஓட்டு நிறைய பிரிகிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப கனிமொழியை நிறுத்தினால் அந்த ஓட்டுக்களை திரும்ப பெற முடியும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு. அதை தாண்டி இந்த தென் மாவட்டங்கள்ல கனிமொழியை முன்னிறுத்த சொல்லி ஆனால் திமுக தலைமை அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டால் இன்னொரு சின்ன கோஷ்டி பெரிய கோஷ்டிங்கிற அளவுக்கு இல்லைனா கூட ஆதரவாளர்கள் அவர்களோட பணியில தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா இந்த தேர்தல்ல இந்த முடிவுங்கிறது எந்த அளவுக்கு திமுகவிற்கு சாதகமாக அல்லது பாதகமாக அமையும்? அப்படி ஏதும் மாற்றங்கள் ஏற்படுமா? இல்ல கனிமொழியை பொறுத்தவரையில நீங்க சொல்றீங்க தென் மாவட்டங்கள்ல அந்த அம்மா போட்டிப்போம். திமுக பொறுத்தவரை அவங்களுடைய கடந்த 5 ஆண்டுல அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே பெண் வாக்காளர்களுடைய கௌரவருக்காக தான் அடிப்படையா வச்சிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் பஸ் பயணம் அந்த மாதிரி ரூ. 1000 கொடுக்குறது எல்லாமே அந்த திட்டங்கள் தான். இப்போ அந்த திட்டம் இப்போ பெண்கள் ஆதரவு இப்போ இருக்கிற கட்சிகள்லயே இப்போ திமுகவுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த டைம்ல வந்து கனிமொழியும் நிறுத்தப்பட்டு தேர்தல் நிறுத்தப்பட்டிருந்தா அது இன்னொரு பூஸ்டரா தான் இருக்கும் அவங்களுக்கு திமுக. அது சந்தேகம் இல்லை. ஆனா நம்ம இதையும் பார்க்கணும். இன்னைக்கு திமுக வேட்பாளர் தேர்வுல வந்து இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு 40, 50 சீட்டை அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. உதயநிதியே பல முறை சொல்லியிருக்காரு. இவ்வளோ அதிகம் கேட்டுக்கொண்டு சொல்லி. அப்படி கொண்டு வரும்போது அது எப்படி கனிமொழிக்கு ஆதரவா அவங்க இப்படி வர்றவங்க வந்து கனிமொழிக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. எம்எல்ஏக்கள் பொறுத்தவரையில கட்சி நிர்வாகிகள் ஏற்கனவே மாவட்ட செயலர் அப்படி இருப்பாங்க, அப்படி இருக்கலாம், வேற வழியே இருக்க மாட்டாங்க. இன்னொன்று உதயநிதி இந்த கடந்த 5 ஆண்டுகளை தொடர்ந்து ஸ்டாலினுடைய அடுத்த வாரிசு போல வளர்த்து எடுக்கப்பட்டு விட்டார். அப்படிதான் நம்ம நினைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு கடந்த 2 ஆண்டுல தான் அது மாறி தென் மாவட்டத்துல கனிமொழியை முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்தாங்க. அதனால அது வந்து அதுல ஒரு பிரேக் விழுந்துட்டு இதோட இந்த தேர்தலுக்கு பிறகு அவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட அப்படியே பொங்கி எழுணும் அவங்களுக்கு ஆதரவா போர்க்கொடி எழுப்புவாங்கிறது இப்போ ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த மாதிரி நடக்கிற வாய்ப்பு கிடையாது. இப்பொழுது இந்த தென் மாவட்ட திமுக நிர்வாகிகள் அழுத்தம் காரணமாக கனிமொழிக்கு இப்பொழுது தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்ல அதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வாய்ப்பு வந்து இப்போ அவங்க போட்டி போடுற தொகுதியே கிடையாது அவங்களுக்கு. இப்போ அவங்க போனா தென்காசி மாவட்டத்துக்கு போனோம். அவங்க தாயாரோட சொந்த மாவட்டம். இதெல்லாம் திருச்செந்தூர் தொகுதி எம்பியா இருக்காங்க. திருச்செந்தூர் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம் வரணும். இதுல வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அங்கே வாய்ப்புகள் வந்து கம்மி. அவங்க போட்டி போட்டு இது பண்றது. ஏன்னா வேட்பாளர் இல்லாட்டா குறிப்பா இல்லைன்னா நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து போட்டியிடன்னு சொன்னார்னா கனிமொழிக்கு முக்கியமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரையில அது வந்து முருகனுடைய தொகுதின்னு சொல்லி அதை வந்து பிஜேபி கேட்குறாங்க. திமுகவுக்கு இணையாக அவங்க இப்போ வேலை செஞ்சுருக்காங்க. ஈவன் அண்ணா திமுக கூட அவ்வளோவா வேலை செய்யல. பாரதிய ஜனதா வந்து தொகுதி கடுமையாக இப்போ வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. வேட்பாளர் விருப்பப்படுறவங்களாம் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து சிறுபான்மை ஓட்டுகளை வச்சு தான் திமுக வந்து திருச்செந்தூர் தொகுதி இதுவரையும் தக்க வச்சுக்கிட்டே வருது. ஆனால் அதுக்கு வந்து அனிதராதன் உள்ளூர்காரனால அவருக்கு தான் முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்கணும். அவர் இல்லாட்டா தான் அடுத்தது கனிமொழியை பார்ப்பாங்க. மட்டும் கனிமொழியை வந்து திணிக்கிற அளவுக்கு திமுக தலைமை வருமாங்கிறது நினைக்கல. அப்படி நினைக்கல. சார் இன்னொரு முக்கியமான விஷயம், கனிமொழி அவர்கள் பாஜக தலைவர்களோடு பாஜக தலைமையோடு கொஞ்சம் நெருக்கம் காட்டுவதாக ஒரு செய்திகள் இருக்கிறது. அது திமுகவை பிளப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி செய்யற கட்சி தான் பிஜேபி அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. அப்பொழுது கனிமொழிக்கு எல்லா வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டால் திமுக உடைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அதில் இது அபத்தமான கேள்வி நம்ம பார்க்கலாமா? இல்ல இதுல அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு பார்வையோட பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி பாக்குறாங்களோ இல்லைய, டெல்லி பாலிடிக்ஸ் அப்படி இல்லை. டெல்லியில நீங்க பிரதமர் மோடி கூட ரீசெண்டா பார்த்தோம். இந்த நம்ம பிரியங்கா காந்தி எவ்வளவு இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். அங்க டெல்லி பாலிடிக்ஸ் வேற. அங்க வந்து எல்லா கட்சி தலைவர்களும் நம்ம வேணா உதாரணத்துக்கு வேணா நம்ம பாண்டிச்சேரி சொல்லலாம் கூட, அங்க கூட சொல்லலாம். அங்க மாதிரி டெல்லியில வந்து எல்லா கட்சியும் எம்பி ஆன பிறகு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பார்லிமெண்ட் சண்டை போடுவாங்களே ஒழிய தனிப்பட்ட முறையில் எல்லாரும் நட்போட பழகுறாங்க. அது வந்து அரசியல் ரீதியா உறவா மாறுமா? அங்கெல்லாம் அந்த அளவுக்கு திமுக உடைக்க சிவசேனாவையே உடைச்சு விட்டீங்க. எதிர்க்க நிக்கிற திமுகவை உடைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் மக்கள் கேட்பாங்க. திமுக உடைக்கும் போது பார்த்தேன்னா ஏற்கனவே நம்ம திமுக உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் அவங்க
அந்த அவங்க மாறன் சகோதரர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது திமுக தொண்டர்களை எப்படி மாறினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிலைமை தான் வரும். அதாவது கட்சிக்கு ஒண்ணுன்னு வரும்போது ஸ்டாலினுக்கு தலைமைக்கு எதிரான்னு நினைச்சாங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு இருக்கும்போது அது எப்போ அதுக்கு அது பிஜேபி தலையிட்டாங்கன்னா அது வேற மாதிரி தான் நினைப்பாங்க மக்கள். அப்போ அது அவங்களுக்கு கனிமொழிக்கு எதிராக போயிடும். கண்டிப்பா சார். சார் கோவிந்தராஜன் சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷனுக்கு பிறகு மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு பேசினா கூட, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாற்றங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா ஏற்கனவே அதே கேள்விதான். இப்போ விஜய் அவர்கள் இந்த தேர்தல் காலத்தில் ஒரு முக்கியமான பங்காற்றுறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எத்தனை சதவீதம் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் குறைஞ்சது 10லேருந்து 15% அதில் குறிப்பாக பெண்களின் ஓட்டு நிறைய போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த சூழ்நிலையில் கனிமொழி அவர்கள் ஓரங்கட்டப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி அல்லது உணர்வு அந்த தென் மாவட்ட மக்களுக்கு வந்தா அல்ல கட்சிக்காரங்களுக்கு வந்தா பழையபடி அவங்க ஒர்க் பண்ணுவாங்களா? இல்லை ஆதித்யன் சார் சொல்கிற மாதிரி அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க, கட்சிக்காக ஸ்டாலினுக்காக உழைப்பார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்களில் பொறுத்த மட்டும் கனிமொழி அவங்க சொல்கிறது தான் எல்லாம். அவங்க அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இப்போ தென் மாவட்டங்களில் கம்ப்ளீட்டாக திமுக கட்சி கனிமொழி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அங்கே வந்து அவங்க சொல்கிறது தான் எல்லாம் இதுவாகும். அதனால் இது வந்து இவர் ஓரங்கட்டப்பட்டார்ன்றது வந்து நிச்சயமாக ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார் தான். உதயநிதி தான் இன்னைக்கு வந்து திமுகவின் அடுத்த இதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க கேட்குறது ஒரு சீட்டு, அதை கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அது நீங்கள் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்படி வாய்ப்பு இல்லை என்றால் அப்போ அந்த ஆதரவாளர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, இது அதாவது நிதர்சனத்தை யோசிச்சு பார்க்கணும். அவங்க ஆதரவாளர்கள் அவங்க வந்து அவங்க தலைவிக்கு அவங்களுடைய இதுக்கு வரணும்னு அவங்களுடைய விருப்பமாக இருப்பது. அதை வந்து இப்போ வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். கனிமொழி அவங்க இடத்துலேருந்து பண்ணால் கேட்டு பார்ப்போமே என்ன அப்படின்னு ஒரு ஆசிட் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு உண்டான சூழ்நிலை அப்படி இல்லை. இன்னொன்று நீங்கள் ஒரு கேள்வி அவர் ஆதித்யன் சார்கிட்ட வச்சுங்க. பிஜேபிக்கு இது பண்ண நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக மீது இருக்கக்கூடிய அனைத்து ஊழல்களுக்கெல்லாம் அதிலேருந்து நடவடிக்கை எடுக்காத காப்பாற்றுறதுக்கு ஒரு முக்கிய புள்ளி கனிமொழி அவர்கள் தான். அவருக்கு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, ஒரு ரகசிய ஒரு இதுனால தான் இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. ஏன்னா திரு அமித்ஷா அவர்கள் கூட பிஜேபி மீது 37,000 கோடி ஊழல், மோடி அவர்கள் கூட இவ்வளோ ஊழல்னு வெளிப்படையாக சொல்லியும் ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா கனிமொழி அவர்கள்கிட்ட அண்ணனுக்கோசரம் கனிமொழி அவர்கள் எல்லா இதுலேயும் அவங்க தான் வந்து ஒரு தியாகம் செய்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து திமுக சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைதான். எந்த கட்சியில் என்ன ஊழல் பண்ணிட்டு பிஜேபிக்கு வந்து சேர்ந்தாலும் இது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி தூய்மையானவராக மாறி நீங்க சொல்றீங்க. நிச்சயமாக அதுதாங்க. ஏங்க இன்னொன்னு, இப்ப தேர்தல் இப்ப நடக்கக்கூடிய சமயத்துல இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் ஏன் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் காவல்துறை அதிகாரியும் ஏன் மாற்றவில்லை? அப்படின்னா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படி பிஜேபி ஆட்சி அமைக்கணுன்ற வெஸ்ட் பெங்காலில் ஐஏஎஸ் அதிகாரிகள் காவல் அதிகாரிகள்லாம் மாற்றி உடனடியாக எல்லாம் இது பண்ணாங்க. இங்கே தமிழகத்திலேயே இன்னும் பண்ணலை. ஏன்னா இது தெரியாம தான் எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சிருக்காரா? எடப்பாடியார் மிகப்பெரிய சாணக்கியருங்க. அவர் வந்து கூட்டணியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் அடுத்த ஜெயலலிதாவாக உருவாகி கொண்டிருக்கிறார். அது ஏன்னா வெற்றி வாய்ப்பு இருக்கிற பொழுது அப்போ கணிசமான இடங்களை பாஜக கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணியில் வெற்றி பெற்றால்தான் அவர்களுக்கான எண்ணிக்கை தொடங்கும். அது தொடங்கிட்டாங்க, இருந்தாலும் கூடும். அப்படி இருக்கப்ப திமுகவுக்கு ஃபேவரா நடந்துப்பாங்கன்னு சொல்றதே முரணாக இருக்கு. இதுல பிஜேபியை வந்து நம்பக்கூடாதுங்க. அது தெளிவா எடப்பாடியாருக்கு நல்லாவே தெரியும். பிஜேபியை நம்பி தமிழக அரசியல் எதுவும் பண்ண முடியாது. அவர் அதனால தான் தெளிவா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கார், இது கொள்கை கூட்டணி கிடையாது, இது தேர்தலுக்கான உண்டான ஒரு கூட்டணி. திமுகவை அகற்றுவதற்கு உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவை. ஐ எம் சீக்கிங் யுவர் சப்போர்ட். அதனால இந்த தேர்தலுக்கான கூட்டணியில் கொள்கை கிடையாது. பிஜேபி கொள்கையும் அதிமுக கொள்கையும் இரு துருவங்கள், மாறுபட்ட கொள்கை. ஸோ அதனால் இது கொள்கைக்கு உண்டான கூட்டணி கிடையாது. அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியினுடைய எல்லா இதுவும் தெரியும், அது எல்லாம் பார்த்துருக்கிறார். நிச்சயமாக இந்த தேர்தலில் அவங்களோட வெற்றி பண்ண திமுக அகற்ற வேணும், பிஜேபியோட கூட்டணி வச்சாதான் முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வச்சுட்டு இருக்கார். நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி இதில் சாமர்த்தியமாக
அவங்களுக்கு தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் யாரோட பயணிக்கணும்னு அவங்க இது பண்ணி, ஏன்னா இது பொதுமக்கள் கேட்கிறார்கள். இவ்வளோ தூரம் ஊழல் குற்றச்சாட்டு திமுக மீது வைத்த மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? கனிமொழிதான் காரணம், கனிமொழிதான் திமுகவை நிச்சயமாக வரலாமா? அதுதான். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.